நந்தகோபாலன் குமரன் நடிகர் சூர்யா அவர்களை பேச அழைக்கிறோம். மனிதநேயத்தை என்றைக்குமே பயங்கரவாதம் ஜெயிக்க நாம் விடக்கூடாது. இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு சமயத்தில் உயிரிழந்த காயமடைந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நன்றி. அரசியல் ரத்தம் சிந்தாத யுத்தம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யுத்தம் ரத்தம் சிந்துற அரசியல்னு சொல்லுவாங்க. செல்வா அவர்களோட கதையில் நான் அந்த மாதிரியான விஷயம் தான் பார்க்குறேன். இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இல்லை, பொலிட்டிக்கல் த்ரில்லரில். இதில் 2000க்கு அப்புறமா அவரோட ஒரு டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன அரசியலோட அவரோட ஒப்பீனியன்ஸ், அவரோட ரசனை, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ஜிகேயில் இருந்தது. எடுத்துக்கொண்ட படம் அந்த மாதிரி, எடுத்துக்கொண்ட கதை அந்த மாதிரி, எடுத்துக்கொண்ட சம்பவங்கள் அந்த மாதிரி. ஸோ நேரமும் அதுவே எடுத்துக்கிச்சு. அதுக்கான என்ன நேரம் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரம் அது எடுத்துக்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஒரு நாளும் ஒரு ஷூட்டிங் தினமும் எனக்கு ஒரு புது படத்துக்கு போகிற மாதிரியும், ஒரு புது வேலை செய்கிற மாதிரியும், நேற்று பண்ணதுக்கும் இன்றைக்கி பண்ணதுக்கும் டோட்டலாக அதை வச்சு நான் அடுத்த நாள் கடந்துட முடியாது, நேற்று கற்றுக்கிட்டதை வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி நடிச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் தினமும் ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. 2002 நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு பொது இடத்துல சந்தித்தோம். அப்போ ஒரு சின்ன உரையாடல் நடந்துச்சு. காதல் கொண்டேன் முடிஞ்சிருச்சு, சாங்ஸ் கட் பண்ணியாச்சு, பார்க்குறீங்களா அப்படின்ட்டு திடீர்னு ஒரு 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 கால் வந்துச்சு, ஒரு பேச்சு நடந்துச்சு செல்வா அவர்கள் கூட. அதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட சாங் கட்டோ இல்லாட்டி ரஷ்ஸோ நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது. அது கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 9:30 10க்கு மேலே ஆகிடுச்சு. அப்போவும் அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் மழை சாரல் இருந்துச்சு. மெட்ராஸ் டாக்கீஸ் மணி சார் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு எடிட் ஷூட்டு போன ஞாபகம் இருக்குது. ரோட்டில் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை, கரண்ட்டும் கூட இல்லை. அப்போ போய் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு. சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. இருட்டிலே பேசுறது ஞாபகம் இருக்குது. உன் கூட என்றைக்காவது ஒரு நாள் ஒரு படம் பண்ணணியா அப்படின்ட்டு நான் கேட்டேன். நான் அதுக்கு முன்னாடி எப்போ கேட்டேன்னு தெரில, இன்னொரு இயக்குனர்கிட்ட இன்னொரு இடத்துல நான் எப்போ கேட்டேன்னு தெரில. 2002 நான் கேட்டது கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அது நினைவாக இருக்குது, உண்மையாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி லாங் ட்ரீம் டு ஒர்க் வித் செல்வா ஸ்டீவன் பர்கா என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி. டெஃபினெட்லி ஹீ இஸ் அஹெட் ஆஃப் டைம்ஸ். அப்படி தான் நான் எப்போவுமே செல்வா அவர்களை பார்த்துருக்கேன். நான் நடிக்கும் போதும் சரி, அவரோட பேசும்போதும் சரி, டப்பிங் பண்ணும்போதும் கூட சரி, ஒரு கிராஃப்ட்டும் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தினமும் பார்த்து ஆச்சரியப்பட்டது தான் உண்டு. ஸோ செல்வா அவர்கள் பற்றி நான் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு அளவு கடந்த மரியாதை, அளவு கடந்த காதல், அவரோட ஸ்கிரிப்ட் மேலேயும், அவரோட கிராஃப்ட் மேலேயும், அவரோட ஆளுமை மேலேயும், அவர்கிட்ட இருக்கிற அந்த கண்ட்ரோல் மேலேயும் மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஸோ இப்போவே சொல்லிக்கிறேன், திரும்பி ஏதாவது ஒரு ரைட்டிங் எழுதுனீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னொரு படத்தில், அடுத்த படத்தில். ஐ ரியலி லவ் டு ஒர்க் வித் யூ அகேன். யுவனோட நாள் இன்னைக்கு. யுவன் அவர்கள் நம்ம லெஜண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்க வேண்டாம். இளையராஜா சார், ரஹ்மான் சார் பற்றியெல்லாம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம அதுக்கப்புறமா இருக்கிற ஜென்ரேஷன், அதுக்கப்புறமா இருக்கிற நம்மளோட க்ரியேட்டர்ஸ் பற்றி பேசும்போது நிச்சயமாக யுவன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. எப்படின்னா சாங்ஸ் வெறும் ஹிட்ஸ் மட்டும் கிடையாது, காலத்தை கடந்து
எந்தெந்த பாடல்கள் நிற்கும், எது நம்ம ஜீவனோடய இருக்கும், எது சோல்ஃபுல்லான சாங்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது ஏராளமாக வந்து யுவன் கொடுத்துருக்கிறார். எனக்கு இப்போ தான் நினைப்பேன், நான் ஆச்சரியமாக அந்த கனெக்ஷன் பார்ப்பேன். மைக்கேல் ஜாக்சன் இறந்து அவ்வளோ வருஷம் ஆச்சு. அவர் இறந்ததுக்கப்புறமா தான் வந்து என் பையன் பிறந்தான். பட் இப்போவும் மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ் கேட்டால் வந்து அவன் ஆட கற்றுக்கிட்டது, கனெக்ட் பண்ணிக்கிறது, அவனோட ஸ்டைலோ இல்லாட்டி கோவமோ இல்லாட்டி எதை பற்றி வேர்ல்டை பற்றி பேசுறது, பிளாக் அண்ட் ஒயிட் பற்றி சொல்கிறது, இது எல்லாமே வந்து அவன் கனெக்ட் பண்ணிக்கிறான். அது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டெல்லாம் கேட்குறான். பட் இந்த ஜென்ரேஷன் இன்னும் கனெக்ட் ஆகிக்குது. அந்த மாதிரி டெஃபினெட்லி தமிழ் சினிமாக்களில், தமிழ் மியூசிக்கில் வந்து யுவனோட பாடல்கள், இவனோட க்ரியேஷன் வந்து காலத்தை கடந்து தான் நிற்கும். அடுத்த ஜென்ரேஷன் நிச்சயமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இவங்களோட காம்பினேஷனில் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன், தேவதை கண்டேன்லாம் வந்து நான் கேட்டுட்டு அப்படியே காரில் போகும்போதெல்லாம் வந்து கண்ணீர் வரும். நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் கவலைப்பட மாட்டேன். இவன்கிட்ட ஃபோன் பண்ணி உன் கை எங்கேயா இருக்குது, நான் ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், தொந்தரவு பண்ணியிருக்கேன். பட் இப்போ அடிக்கடி பண்ணுறது கிடையாது. பட் தட்ஸ் ஹவ் ஐ கனெக்ட் வித் யுவன்ஸ் மியூசிக். ஸோ இவங்க 2 பேர்த்தோட படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் என்னோடய கெரியரில். சாங்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லா சாங்ஸும் வந்து டெஃபினட்டாக ஜோவோட படத்தில் இருக்கிற சாங்ஸ் ரொம்ப முக்கியமான சாங்ஸு. வரிசையாக ட்ரீம் வாரியர் படத்துலையும் பண்ணிகிட்ருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கபிலன் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சாங்ஸ்க்கு வந்து நான் ஸ்பெஷலாக தான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் சாங் ஷூட் பண்ணுறதும் அந்த மாதிரி, இது இப்படி தான் ஒரு பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு, ஸோ இப்படி தான் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னா பாடல் அமைக்கிற காட்சிகள் அமைக்கிறது அதுவே வேறு. கல்யாணுக்கும் இவங்களுக்கும் வந்து அப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டியா என்ன சொல்கிறாங்க, ஒரு அவ்வளோ ஒரு வாக்குவாதம் நடக்கும். பட் அவ்வளோ ஒரு புரிதலும் அவ்வளோ ஒரு அந்யுனமும் வந்து பார்க்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ லவ்ட் பீயிங் பார்ட் ஆஃப் the music, song shooting and of course also the scenes. இது எல்லாத்தையுமே வந்து பிக்சரைஸ் பண்ணி கொடுத்த சிவா, அவரோட தம்பியோட கல்யாணம், அதுக்கும் கூட போகவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார். ஷூட்டிங் அன்றைக்கி இருக்கணுங்கிறதுக்காக வந்து சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கும் கூட போகல. அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே கூட நின்னாங்க. எந்த ஆர்ட் டைரக்டரும் ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்டூல் போட்டு சேர் போட்டு அப்படியே மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பார் விஜய். ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன் சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த படம் நினச்ச ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தி வேர் ஆல் வெரி 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 இம்பார்ட்டண்ட். பிரவீன் கிட்ட தான் எனக்கு ஒரு ஃபோன் வருமா அப்படின்னு பார்த்தா நான் யோசிச்சே இருப்பேன். ஏன்னா ஒரு காட்டன் மொழியெல்லாம் வந்து ஒரு எடிட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஜோக் வந்து 4-5 மெசேஜாக வந்து விழுது. இந்த சீன் இப்படி இருந்தது, இந்த சீன் இப்படி இருந்ததுன்ட்டு வந்து ஜோக் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. எனக்கு இன்னும் மெசேஜ் வரலையே அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பட் அதுக்கப்புறமா ஹீ கால் அண்ட் ஹீ ஸ்போக் அண்ட் இதை நான் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு டென்ஷனுங்க. எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபில்ம், இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து என் டேபிள் இருக்கும்போது ஐ நீட் டு ஆல்சோ டெலிவர் அப்படின்ட்டு ஒரு நைட் 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே கூப்பிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பிரவீன் கூடயும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படம் இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் ஆத்மாத்தமாக கூட இருந்து செய்யாட்டி வந்து இந்த படத்தை வந்து இப்படி சேர்த்து எடுத்து வந்திருக்க முடியாது. சாய் பல்லவி டாக்டர், டீச்சர் கூட நடிக்கும்போது வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி சேலஞ்சிங் கேரக்டர் ஃபார் சாய் பல்லவி. அழுகும், ஐயோ நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு டேக் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துக்கிட்டு அழுகு, இன்னும் நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து இல்லை வி வில் டூ இட் அகெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவ்வளோ பேஷன் இல்லாட்டி வந்து ஷி ஒன்ட் பி ஹியர் வேர் ஷி இஸ். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பேஷன், வாட் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் சினிமா, வாட் யூ வாண்ட் டு டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. செல்வா அவர்கள் வந்து ஓகேன்னு சொன்னால் கூட இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன், நான் அப்படியும் பண்ணுவேன், நான் இதுவும் நல்லா எனக்கு பண்ண தெரியும் அப்படின்ட்டு தனியாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைம்மா நான் நல்லா இல்லாட்டி நான் ஓகே பண்ண மாட்டேமான்னு செல்வா வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் 5 மினிட்ஸ் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியாக பேசிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வி வாண்ட் டு கிவ் மோர் அண்ட் மோர் ஃபார் த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ஜிகே பொறுத்த வரைக்கும் உமா அவர்களாகட்டும், விஜய் சார் ஆகட்டும், பாலாசிங் சார் ஆகட்டும், பொன்வனன் சார் ஆகட்டும், எல்லாருமே முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படிங்க ஒரு 65 டேக் போகுமா, ஒரு 80 டேக் போகுமா அப்படின்னு கேட்டு வருவேன். ஆமாங்க டெரருங்க அப்படின்ட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு ஷெட்யூல் போக போக வந்து செகண்ட் டேக் தேர்ட் டேக்லாம் நிஜமா ஓகேயா, நிஜமாவே இந்த டேக் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்தது. ஐ ஜஸ்ட் கெப்ட் ஃபாலோயிங் இன் லவ் ஃபார் த வே ஹீ வாஸ் ஸ்டேஜிங் அ சீன். சாய் பல்லவி சொன்ன மாதிரி ஒரு சீன் பேப்பர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா அப்படி இல்லவே இல்லை. தினமும் வந்து ஒரு பண்டில் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கும். இந்த சீன் இப்படி எடுக்க முடியும், இந்த ஷார்ட் இப்படி எடுக்க முடியும். ஏன்னா சீட்டிங்கே கிடையாது. ஒரு எல்லா படங்களையும் எப்படின்னா வந்து ஒரு
3 வரி பேசணும் அப்படின்னா வந்து இப்படி ஒரு ஆங்கிள், அப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு ஆங்கிள், ஒரு 2 ஷாட் இருக்கும், ஒரு வைட் இருக்கும், ஏதாவது ஒரு டேக் ஓகே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே இல்லவே இல்லை. இது வந்து நான் ஒரு டயலாக் பேசுகிறேன், ஒரு 10 வரி பேசுகிறேன், ஒரு 5 வரி பேசுகிறேன்னா அது ஃபுல்லாக ஒரே ஆங்கிள், ஒரே மேக்னிஃபிகேஷன், ஒரே லென்ஸ் தான். இது எப்படியாவது இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அப்படி தான், எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது செல்வா அவர்கள் கூட பண்ணும்போது. ஸோ வி ஹாவ் டு கிவ் ஆர் பெஸ்ட். ஒரு ஷார்ட் எந்த லென்த் இருக்கோ, ஒரு ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் வந்து அது இருந்தால் தான் அந்த ஷார்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அது I only fell in love with cinema more because I worked with Selva. I really loved the craft. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லேர்னிங் இருக்குது, ஒரு அன்லேர்னிங் இருக்குன்னா வந்து அதோட ஒரு சந்தோஷம் இருக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு களம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனா வந்து கதைகளை நம்புகிற ப்ரொடியூசர்ஸ்னால மட்டும்தான் முடியும். செல்வா அவர்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது. பட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போது வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கவனமும் இருந்துச்சுன்னா அது அவங்க எடுத்திருக்கிற பேர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரகாஷுக்கும் பிரபுக்கும் இருக்கிற பேர் தான் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த படத்தோட சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. அந்த கதையை நம்புறதுனால இதுக்கான நேரம், இதுக்கான களம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கான டெக்னீஷியன்ஸை வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இவ்வளோ நாளாக பொறுமையாக இந்த படம் வந்து செல்வா அவர்களுக்கு, பிரவீனுக்கு எல்லாருக்குமே வந்து திருப்தியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அப்புறமா ரிலீஸ் டேட்டை சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்லிச்சு. பட் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கட்டும் இந்த படங்கிறதுக்காக வந்து அடுத்த நாள் வந்து தள்ளி வச்சிருக்கு. மற்றபடி இவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா அதுக்கு மறுபடியும் காரணம் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. நிச்சயமாக எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, டைரக்டருக்கும் ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் போச்சு, டேட்கள் வந்து கிளாஷ் ஆச்சு. இந்த கதையும் அதுக்கான நேரம் என்னவோ அதை இந்த கதையும் இந்த படமும் வந்து நிச்சயமாக எடுத்துக்கிச்சு. அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. பட் ஒரு நாள் கூட வந்து சும்மா உட்காரல. யாருமே வந்து ஒரு நாள் கூட வீட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் வேலை செய்யலை அப்படின்னு உட்காரல. தினமும் இந்த படத்துக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ I almost finished dubbing for this film. I again fell in love with Selva's craft. And மறுபடியும் இந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி இறங்கி போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் கேட்டுக்கிறேன், அடுத்த கதை என்ன யோசித்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் வரேன். ஒரு ஐடியா சொன்னார் டப்பிங் தியேட்டரில், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு ஃபினிஷ் த ரைட்டிங். எல்லாத்துக்கும் மேலே அன்பான ஃபேன்ஸ், வெல்விஷர்ஸ், ரசிகர்கள், எல்லா இடத்துலையும் இருக்கிற அன்பான ரசிகர்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. இந்த நேரம் அவகாசம் எடுத்துக்கிச்சுன்னா தினமும் வந்து எங்களை விழிப்போடு இருக்கிறதுக்கு, ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதுக்கு, நாங்கள் இது எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு மனசு திருப்தியோடு செய்கிற வச்சது வந்து இவங்களோட அன்பு மட்டுமே. இவ்வளோ நாளாக ஒரு 2-3 வருஷமாக வந்து அவங்க காத்துட்ருக்காங்க அப்படின்னா தினமும் தினமும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்து வந்து எங்களுக்கு தைரியம் வந்திருக்கு, எங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உந்துதல், ஒரு சக்தி கொடுத்துருக்காங்கன்னா வந்து அது எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த நலம் விரும்பிகள், எல்லா தம்பிகள், எல்லா தங்கைகள், தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், உலகம் பூரா இருக்கிறவங்க, செல்வா அவர்களோட ஃபேன்ஸ், யுவன் அவர்களோட ஃபேன்ஸ், சாய் பல்லவி ஃபேன்ஸ், இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு ரெஸ்பான்சஸ், ட்விட்டரில் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து இதை பற்றி அவங்க அந்த ஆவலை அதிகமாக ஆக்க வந்து எங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் முழு மரியாதையும் முழு நன்றியும். எங்களுக்கு இவ்வளோ அன்பு கொடுத்துட்ருக்கவங்களுக்கு மறுபடியும் பத்திரிகை துறையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கெரியரில் எனக்கு இது ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களோட அன்பும் உங்களோட ஆசீர்வாதமும் வேணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கே நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போன ஒரு 2-3 நாளில் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், மழை வரக்கூடாதா, எனக்கு ஃபீவர் வரக்கூடாதா, இல்லை ஏதாவது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகக்கூடாதான்ட்டு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஐ டென்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் சூர்யா சார் ஆர் செல்வா சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சது, ஓகே நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகும்போது இந்த மாதிரி தான் நம்ம நடிப்போம், டைலாக்ஸ் எல்லாம் கற்றுட்டு போயிருக்கேன். ஆனால் அங்கே செட்டில் போனப்புறம் ஆக்சுவலி அவரோட கோ-டைரக்டர் பிரபா என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாமல் வாங்கன்ட்டு. ஆனால் அங்கே போய் பார்த்தப்பறம் தான் தெரியுது ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நான் யோசிச்சது வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் இருந்தால் கூட சாரோடது வந்து ஒரு ஸ்கை லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ், டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணாதது. அண்ட் அதனால தான் ஃபஸ்ட் 2-3 நாளெல்லாம் ரொம்பவே பயந்தேன்.
அம்மா கிட்ட 3வது நாள் கூப்பிட்டு சொன்னேன், அம்மா ஐ திங்க் நான் வந்து என்னையே ஏமாற்றிட்டு இருக்கேன், நான் ஏதோ ஆக்டர்ன்ட்டு ஏதோ எல்லாம் சொல்கிறத நான் நம்பிட்டு இருந்தேன் போல். ஏன்னா ஒரு டேக்கும் 10 டேக் ஆகுது. சூர்யா சார் அங்கேயே ரொம்ப பேஷண்ட்டாக நின்று பார்த்துட்ருக்காரு. பட் சூர்யா சார் நான் சொல்லணும், இது வரைக்கும் ஒரு டேக் நான் எக்ஸ்ட்ரா போனால் கூட நான் யோசிப்பேன், நம்ம எல்லாரோட டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ, இல்லை நம்ம ப்ரிப்பேர்டாக வரலையோ, ஏன் என்ன தப்புன்ட்டு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். Sir kind of figured it out and he told me, illa, we're all in a new set, இப்படி தான் இருக்கும்ட்டு. So he made me feel comfortable even if I went on the 50th take. அதனால சார்க்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஏன் கொஞ்சம் ஷூட் முடிய வந்து எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் எனக்கு போகணும், ஒரு கிரேவிங், ஒரு தர்ஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், இன்னும் கொஞ்சம் நடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹேவிங் டு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி சூர்யா சார் அண்ட் செல்வா சார் வச்சுட்டு ஐ ஃபெல்ட் லைக் கோயிங் ஆன் ஃபார் அ வைல். மேபி அதனால கூட ஷூட் இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாமோ ஏதோ, பிகாஸ் ஆஃப் மை தாட்ஸ். ஸோ ஐ எம் ஸோ சாரி. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் செல்வா சார். ஏன்னா இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஷூட்டுக்கு வரும்போது சொன்னாங்க என்கிட்ட, சாரோட டிரெக்ஷனில் வந்து நம்ம இருக்கும்போது வி கம் அவுட் ஆஸ் பெட்டர் ஆக்டர்ஸ்ன்ட்டு. நான் யோசிச்சேன் எல்லா படத்துலேருந்து பர்சனலாக இல்லை ப்ரொஃபஷனலாக ஏதாவது கற்றுருப்போம் அந்த மாதிரி. பட் இங்கே என்ன ஸ்பெஷலாக கற்றுட்டு இருந்திருப்பேன்னு தெரியலன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஷூட் முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, சார் வந்து ஹி டாட் மீ ஹவு டு அன்லேர்ன். இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வந்து கேரவேன்லேயே விட்டுட்டு தான் வந்து ஐ ஹவ் ஆக்டட். இப்போ என்னை பார்க்கும்போது நான் வேறு பல்லவியாக நடிச்சேன்னா அதுக்கு காரணம் வந்து செல்வா சார் தான். ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒரு கேரக்டருக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும் அவர் தனியாக உட்காந்து பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 10 டைம் தப்பு பண்ணால் கூட 10வது டைம் கூட அதே ஒரு மோட்டிவேஷன், கண்ணிலேருந்து தண்ணி வரும் அவர் பேசும்போது. நான் நினைப்பேன், ஐயோ சார் என்னை விட ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, வாட் டு ஐ டூ அப்படின்ட்டு. ஸோ ஹீஸ் பீன் அ ட்ரிமெண்டஸ் பர்சன், ஹீஸ் அ விஷனரி அண்ட் ஹிஸ் மூவிஸ் ஆர் கோயிங் டு பி ஒரு மாஸ்டர் பீஸ். ஐ ஹோப் ஐ எம் பிளெஸ்ட் இனஃப் அண்ட் வி ஆர் ஆல் கிஃப்டட் இனஃப் டு வாட்ச் மோர் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் in the future. அண்ட் இப்போது சூர்யா சார் பற்றி பேசணுன்னா எல்லாருக்குமே தெரியும், ஐம் சூர்யா சார்ஸ் பிக்கெஸ்ட் ஃபேன். ஸோ நான் நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கேன், தட் மைட் ஹவ் மேட் யூ வெரி அன்கம்ஃபர்டபுள் அட் டைம்ஸ். பிகாஸ் பிஃபோர் ஷூட் ஆல்சோ சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவார், சார் ஒரு ஷார்ட்குள்ளே எப்படி போவாருங்கிறது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்கிற ஒரு அண்ணா, இப்போ நம்ம அக்னாலேஜ் பண்ணிப்போம் நம்மளுக்கு கூட இருக்கிற கோ ஆக்டர்ஸை, சினிமாட்டோகிராஃபர், டெக்னீஷியன்ஸ். பட் சார் வந்து அங்கே இருக்கிற ஒரு லைட்மேன் அவங்கள கூட அண்ணன் தான் கூப்பிடுவார். அண்ணன் எப்படி இருக்கீங்க, அவங்களோட ஃபேமிலி பற்றி இப்போவும் என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ ஃபெல்ட், இவ்வளோ ஹியூமிலிட்டி, இதெல்லாம் வந்து நான் கற்றுக்க வேண்டியது. நான் இன்றைக்கி இருந்து ஒரு 20 வருஷத்தில் ஈவன் இஃப் ஐ எம் half as humble, half as hardworking, half as passionate as Surya sir, I'll consider myself extremely blessed. ஏன்னா அவர் ஒரு ஹீஸ் 1 in a million. அதனால் இதெல்லாம் வந்து நான் ஃபேனாக இருக்கிறதுனால சொல்ல, ஐவ் சீன் ஹிம் அப் க்ளோஸ். இவ்வளோ பக்கத்தில் நின்று அவரோட பிஹேவியர், அவளோட பேஷன் ஃபார் சினிமா, அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போது யுவன் சாரோட திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஐவ் ஆல்வேஸ் சீன் தட் ஏதாவது ஒரு எமோஷன் கொடுத்தா கூட சாரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து இட்ஸ் டேக்கன் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பிரபு அண்ட் அம்மா அண்ட் ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச். விஜய் சார், சிவா. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்டும் வந்து அவ்வளோ நேரம் போகும். ஒரு ஷார்ட்டே வந்து அவ்வளோ ஒரு டேக் மாதிரி லாங் ஷார்ட்டாக இருக்குமா. ஸோ அப்போ வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஃபோக்கஸ் தப்பானா கூட ஐல் பி லைக், ஐயோ என்னது இப்படின்ட்டு. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் வந்து ஐ ஹவ் நோட்டிஸ்ட் நான் தப்பு பண்ணாதான் தப்பாக இருக்க தவிர என்னை சுற்றி எதுவுமே தப்பானதில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபார் கேப்சரிங் அவர் எமோஷன்ஸ் அட் த ரைட் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அன்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த கதைக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்ட்டு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு சார், பிரபு சார், பிரகாஷ் சார் வந்து கேட்கும்போது சூர்யா சார் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வி டிசைடட் ஆக்சுவலி. ஏன்னா சூர்யா சார் வந்து சொல்லணுன்னா இஸ் ஒரு அற்புதமான நடிகர். லைக் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஆக்ரோஷமான இதுவாகட்டும், எனக்கு ஒரு ஃபேன் பாயை தான் இந்த படம் வந்து நான் பண்ணேன். அவர் இப்படின்ட்டுலாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணுன்ட்டு. ஆல்சோ இஸ் ஒரு வாட்டி நம்ம ஒரு 10 டேக், ஒரு 20 டேக் போனால் கூட வாண்ட்ஸ் இப்போ நானே வந்து ஓகேன்னு சொன்னால் கூட சூர்யா சார் வந்து இல்லை இன்னொன்று இது ஒன்று பாருங்கள், இது ஒன்று பாருங்கள். ஈவன் இன் டப்பிங்கில் கூட ஒரு இந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், அந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அது தட் இஸ் ஐ திங்க் இஸ் த பிக்கஸ்ட் ஒரு
வரும்னு சொல்லலாம். ஒரு டைரக்டருக்கு வந்து இஸ் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். ஐ லவ் டு கால் எம் லைக் தேங்க்யூ சூர்யா சார் அண்ட் எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் சார். அவங்க இவ்வளோ டிலேனா கூட லைக் த வே நான் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி வரணும் அப்படின்றது கூட இல்லை. அவங்க ஒரு ஃபுல் சப்போர்ட் என்கிட்ட வந்து அவங்க சொன்னது, எங்களுக்கு ஒரு செல்வராகவன் ஃபிலிமாக வேணும். அது ஒரு இயக்குனருக்கு ரொம்ப ஒரு 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 ஒத்தோ ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு என்கரேஜிங்காக இருந்தது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் அப்படி இந்த டிலே ஆகுதுனா கூட எங்கள் ப்ரொடியூசர் வந்து பாசிட்டிவாக எல்லாம் பண்ணிடலாம், இதுக்குள்ளே வந்துடும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். லைக் த சேம் திங் கோஸ் டு எல்லாருக்கும். லைக் சாய் பல்லவி அண்ட் அமேசிங் ஆக்டர்ஸ். அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் அவங்க குழந்த மாதிரி வந்து லைக் இவ்வளோ ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ். லைக் இவ்வளோ டேலண்ட் நானே கேட்பீங்க, இவ்வளோ நடிக்கிறீங்க. அதனால நாங்கள் அவங்கள டான்ஸ் ஆட வைக்கல ஆக்சுவலாக இந்த படத்தில். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணுன்ட்டு. அண்ட் ரகுல் பிரீத் அண்ட் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். ஒரு டேக் பண்ணல, அவர் இது பண்ணால் அப்படின்னாலே டக்குன்னு அதே மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை ஆக்சுவலாக. அண்ட் தென் மை டெக்னீஷியன்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் டு Shiva, cameraman Shiva, and my art director Vijay Murugan, and my editor Praveen, and my associate directors. And I think I'm blessed with a wonderful team. That's important for a very good team. I'm thankful. And இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். I think இப்போது May 31st படம் ரிலீஸ் ஆக போகுது. I hope you all like it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். செல்வாவோட நிறைய படம் பண்ணியிருக்கேன். Each and every film we keep breaking ourselves. நாங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ், அது வந்து we keep twisting and turning things. ஸோ இந்த படம் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து was very nice. And I'm yet to start the background score. First half நேற்று தான் வந்தது. ஸோ I'm really excited to see the first half. And நான் கதை கேட்டோன்னே I felt like உங்களுக்கெல்லாம் தெரியும் செல்வா படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ கதை கேட்கும்போது ஐ ஃபெல்ட் தட். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு see the film and start the score. ஸோ now ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பாட்டு கேட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தேட். அண்ட் தேங்க்யூ. நடிகர் தலைவாசல் விஜய் அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening. Dream Warriors, Selva, Shri, and the whole team, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு ஐ ஷேர் a very little screen praise இந்த என்ஜிகே படத்தில். ஸோ செல்வாவுடைய ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணும்பொழுது துளுவுதோ எலுமையில் சம்திங் வாஸ் தேர் வித் ஹிம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் தான் பண்ணுறேன். நடுவில் நிறைய படங்கள் பண்ணார், பண்ண முடியல என்னால், பண்ணலை நான். ஸோ நான் நினச்சேன் சரி so many years, almost 2 decades I think, I mean 15 to 18 years, கொஞ்சம் அப்படி மெல்லோடான் ஆயிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட்டில் என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி லாஸ்ட் டே பேக்கப் பண்ணுற வரைக்கும் டோட்டலி unassuming man this Selva is. And as an actor, எங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு சின்ன இது வந்து we try to reinvent ourselves அவர் செல்வா படத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது. அஃப்கோர்ஸ் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இது பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு யோசிக்கும்போது இதுவும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வெகு சில டைரக்டர்களில் செல்வா இஸ் ஒன் ஆஃப் த ஜீனியஸஸ் இன் இட். அண்ட் ஸ்ரீ சொல்லவே வேண்டாம். ஐ திங்க் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் in his 9th film or 10th film. Ever energetic guy. And Sai. So the whole team is energetic. And Yuvan and Prabhu and the whole of Dream Warriors ரொம்ப அற்புதமான ஒரு சப்போர்ட், அற்புதமான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எங்களை வச்சுக்கிட்டாங்க. அண்ட் உமா ஆல்சோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். என்ஜிகே இஸ் கோயிங் டு ராக். அது வந்து கண்டிப்பாக தெரியுது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஐ ஓப்பனர் டு த யூத். அந்த பாலிட்டிக்ஸை பார்க்குற ஒரு வியூ, ஒரு ஆங்கிள் வந்து இட் வில் பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள் ஸ்ரீ, செல்வா அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை உமா பத்மநாபன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ஆனால் நம்ம நினச்சே பார்க்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அதை விட ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஆக்சுவலாக 25 வருஷத்துக்கு முன்னால் இதே மே மாதத்தில் தான் வந்து நான் சின்ன திரை மூலம் உங்களுக்கெல்லாம் அறிமுகமானேன். இன்றைக்கி 25 years later actually I'm again going to be visiting all of you with this wonderful film. ஸோ இதை விட எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்சிருக்கவே முடியாது. டைரக்டர் செல்வா சார் படத்தில் ஒரு சிக்னிஃபிகண்ட் கேரக்டர் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வந்து லேர்னிங்ஸ் இந்த படத்தில் மட்டும் இல்லை, இனிமேல் நான் ஒர்க் பண்ணுற எல்லா படங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ செல்வா சார் ஃபார் பீயிங் சச் அ கிரேட் டீச்சர் அண்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. சூர்யா எப்போவுமே என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர். இப்போ ஹீஸ் பிகம் மை மோஸ்ட் ஃபேவரட் கோஸ்டார். உண்மையாகவே அவரை தவிர வேறு யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் என்னால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சூர்யா ஃபார் பீயிங் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்ட் அ ஹியூமன் பீயிங். நம்ம ரவுடி பேபி சைலண்ட்டாக வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே ஒரு 6 அடிச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு நாக் அவுட் பர்ஃபார்மன்ஸ். யூ ஆர் ஆன் அ ரோல் ரவுடி பேபி, ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ ட்ரீம் வாரியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அத்தனை பேரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டு ஃபார் மேக்கிங் அஸ் ஆல் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். உங்களை போலவே நானும் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். லைக் ஐ செட், இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் of the year. So thanks in advance for all the support that you're going to give us, and thank you very much. பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை பேச அழைக்கிறோம். திரை ஆளுமைகள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரை வழியே தன் கலை தாகத்தை தணித்து கொள்ள திரையில் இயக்குனர் செல்வா சார் அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழுவில் செல்வா சார், யுவன் சார், சூர்யா சார், இந்த குழுவில் முதலாக பாடல் எழுதியிருக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. செல்வா சாரோட படங்களில் பெண்களை வந்து நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று, சராசரியான இந்திய பெண் மனம் எப்படி இருக்கும்னா, விதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அப்படின்னு அதை நிஜமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. விதிக்கப்பட்ட வாழ்வினை உடைத்து தான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்காக முயலும் பெண்ணை வந்து நான் செல்வா சாரோட படங்களில் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரியான பெண்ணுக்கான ஒரு பாடல், அந்த கதை சூழல் தான் எனக்கு சார் சொன்னாங்க. பொதுவாக எனக்கு சார் அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தில் நமக்கு தெரியும் கண்ணகியுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்குது, மாதவியினுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்குது அப்படின்னு. கண்ணகி பார்த்தோம்னா அதிவீர ராம பாண்டியன் தன்னுடைய வெற்றி வேட்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியத்தில் சொல்லியிருப்பார், பெண்களுக்கு அழகு எதிர்பேசாது இருத்தல் அப்படின்னு. அது இன்னும் நம்முடைய பண்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சில சொல்லாடல்களில் கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எதிர்பேசாது இருத்தல் பெண்டிற்கழகு, படிதாண்டா பத்தினி, பொம்பளை சிரிச்சா போச்சு இப்படின்னு இந்த சொல்லாடல்களின் மூலமாக பெண் என்பவள் இந்த சமூகம் என்னவா சித்தரிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு சார் அந்த சுச்சுவேஷன் சொன்னதுமே எனக்கு கண்ணகியும் மாதவியும் நினைவில் வந்தாங்க. மாதவி தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை புறம் தள்ளி கோவலனை சக மனிதனாக கையில் பிடித்து கொண்டு இந்த சமூகத்தை எதிர்த்து சென்றவள் தான் மாதவி. இந்த கதாபாத்திரம் தொடர்ந்து செல்வா சாரோட படங்களில் அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும். இத்தகைய திரைக்கலைஞனோடு என்னுடைய முதல் பாடல் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சாருக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில். அடுத்தது யுவன் சார். யுவன் சாரோட இசையில் என்னுடைய கவிதை வரிகள் பாடலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எங்கெல்லாமோ சுற்றித் திரிந்த பறவையினுடைய அடைகாக்கும் முட்டை எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்குமோ அப்படி நான் உணர்கிறேன். ஓடக்கூடிய நீரில் மீன் பாதுகாப்பாக அந்த நீரோடு சென்று போய் சேரணும், தான் சேர வேண்டிய இடத்தில். அப்படியான இடத்தில் என்னுடைய கவிதைகள் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யுவன் சாருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சூர்யா சாரோட குடும்பத்துக்கு நான் பாடல்கள் எழுதிட்டேன்ற ஒரு நிறைவு எனக்கு இருக்குது. முதலில் மெட்ராஸ் திரைப்படத்தில் கார்த்தி சாருக்கு நான்மணி பாடல் எழுதினேன். அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் 1 ஓசாத்தியை எழுதினேன். ஜோதிகா மேம்க்கு மகளிர் மட்டும் திரைப்படத்தில் அடி வாடி திமிரான்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் எழுதியிருந்தேன். இப்போது சூர்யா சாருக்கு இரவோடு ஒளிகள் கூடும் உறவொன்று கேட்கிறேன், வரைமீறும் இவளின் ஆசை நிறைவேற பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலையும் எழுதியிருக்கிற அந்த நிறைவு இருக்குது. இன்னும் எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் சார் இவங்களுக்கும் ட்ரீம் வாரியருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என்னோடு சேர்ந்து பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் எனக்கான வாய்ப்பு என்பது செல்வா சார் எனக்கு கொடுத்த மரியாதையாக இந்த தருணத்தை நான் நினைத்து பார்த்து மிகப்பெரிய மகிழ்ச்சியினை அடைகின்றேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியினை அடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அதை கொண்டாடுவீர்கள், இந்த திரைப்படத்தையும் திரைப்பாடல்களையும் கொண்டாடுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்ஜிகே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செல்வராகவன் சார் அப்படின்னோடனே ஒரு சின்ன பயத்தோடு தான் போனேன் நான். ஐயோ சார் கூட இப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு இன்டென்ஸான ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு. முதல் 1 ஹவர்லேயே உடைச்சிட்டார் எல்லாத்தையும். நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம கொலாபரேட்டிவ் ப்ராசஸ், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இதை பண்ணிடலாம், இந்த படத்தை முடிக்கணும், வாட் ஆர் யுவர் ஐடியாஸ் ஆர் தாட்ஸ் ஆர் அப்படின்னு முதல் நாள் என்ன சொன்னாரோ இன்னி வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். தேங்க்யூ சார் ஃபார் தட் ஸ்பேஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் இஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ. ஒரு இன்டென்ஸான ஃபில்ம். கண்டிப்பாக எல்லாருக்கும் செல்வா சாரோட மேஜிக் இதில் இருக்கும். பயங்கர யூனிக்னஸோட நிறைய பேருக்கு அவரோட படத்தில் இருக்கிற ஈஸ்டர் எக்ஸ் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில். எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு 4-5 படம் பண்ணுறதுல ஒரு சின்ன டிலே இருந்தது போஸ்ட் ப்ரொடக்ஷனில். அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்து இன்னி வரைக்கும் தாங்கினதுக்கு ஒரு பெரிய நன்றி சார் உங்களுக்கு. அண்ட் ஈவன் அவரோட மேஜிக் எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக செல்வா சார் கூட அவரோட காம்பினேஷன் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே மீட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆர்ஆர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். சில இடங்கள் நாங்கள் இன்னும் நீங்கள் பார்க்காததெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது எல்லாமே ஒரு சின்ன எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸாக அமைஞ்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் வில் ட்ரான்ஸ்லேட் ஈவன் பெட்டர் ஆன் த பிக் ஸ்க்ரீன். இந்த படத்தில் யுனிக்காக செல்வா சாரோட ஸ்டைல்னா சிங்கிள் டேக் ஷாட்ஸ் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த த டெக்னிக் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ, ஒரு கேமராமேனுக்கோ, இல்லை ஒரு பிளாக்கிங் ஷார்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசனிங் இருக்கும் ஆன் ஸ்க்ரீன். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அது பெருசாக சேருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கண்ணில் தண்ணி வந்துருச்சு சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அதே விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய கூஸ்பம்ப் மூமெண்ட் எனக்கு. கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவில் வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் காட் யூனிக் ஸ்டாம்ப் ஆஃப் செல்வராகவன் சார் விச் வில் ட்ரான்ஸ்லேட் ஆன் ஸ்க்ரீன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு May 31. இந்த படத்தில் வேலை பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ஆர்.கே. விஜயமுருகன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது பெருமையாக படுறேன். ஏன்னா நான் நிறைய படங்கள் நினச்ச மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. கொஞ்சம் சின்ன பிரச்சனைலாம் வரும். இதில் எனக்கு அந்த பிரச்சனையே வரல. அது 2 பேர், ஒன்று செல்வா சார், இன்னொன்று பிரபு சார். அவர் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னார்னா, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க, உங்கள் படங்கள்லாம் பார்த்துக்கிறேன், ஆனால் அங்கங்கே சின்னதாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாரு. இதில் பண்ணாமல் பார்த்துக்கணும் சார்னா அவர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கினாரு. நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் எங்கேயுமே காம்ப்ரமைஸே ஆகலை.
செல்வா சார் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். அதனால் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்துடும் இந்த படம். ஸ்கிரிப்ட் படிச்சுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. படம் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ செல்வா சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இடத்துல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் கிடச்சிது எனக்கு. பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாரை மீட் பண்ணதும் இல்லை. ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து பயங்கர என்கரேஜ் பண்ணார். இந்த மாதிரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னாரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு. ஏன்னா நிறைய இடத்துல நான் லேட் பண்ணிக்கிறேன், அது ப்ரொடியூசருக்கும் தெரியும். அதில் எங்கேயுமே வந்து என்னை விட்டு கொடுக்காம காம்ப்ரமைஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக என் வேலையை செய்ய விட்ட டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சூர்யா சார், அவர் செம்ம பர்ஃபார்மன்ஸ் தெரியும், இதில் வந்து கிழிச்சுக்கிறாரு உண்மையிலே. அப்புறம் மேடம் சாய்பாளையம் மேடம், அவங்களும் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, அவங்களும் நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பாக தயாரிப்பாளர் ராஜசேகர் பாண்டியன் அவர்களை இசை வெளியீட்டிற்காக மேடைக்கு வரவும் உங்களை அன்புடன் வேண்டிக்கொள்கிறோம். மேடைக்கு வரவும். அடுத்ததாக வந்து சோனி மியூசிக்லேருந்து அஸ்வின் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் இன்னைக்கு இந்த டீமை வாழ்த்துறதுக்கு, படத்தை வாழ்த்துறதுக்கு, ஆசிர்வதிக்க வந்திருக்கும் நடிகர் சிவகுமார் அவர்களையும் இசை வெளியீட்டில் கலந்து கொள்ள மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். Can we have a big round of applause, please?